எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு மனிதன் ஆண்டவரினுடைய இல்லத்திற்கு சென்று, நான் பசியாய் இருக்கின்றேன், எனக்கு உணவு கொடும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். பொழுது ஆண்டவர், என்னுடைய இல்லத்திற்கு பின்புறமாக ஒரு தோட்டம் ஒன்று இருக்கின்றது, அந்த தோட்டத்தை கடந்து அந்த பக்கம் வாருங்கள், அது ஒரு 5 நிமிடம் எடுக்கும், நீங்கள் அந்த தோட்டத்தை சுற்றி பார்த்து வெளியே வந்தவுடன் உங்களுக்காக நான் தேவையான உணவை அங்கு வைத்து நின்று கொண்டிருப்பேன், அதை பெற்று நீங்கள் உணவருந்தலாம், அதன் பிற்பாடு உங்களுக்கு பசியே இருக்காது என்று சொல்லினார். இதை கேட்டவுடன் அந்த மனிதன், பசியோடு இருந்த மனிதன் அந்த தோட்டத்திற்குள் பின்புறம் நுழைகின்றான். நுழைந்தவுடனே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அங்கு அவன் பார்க்கின்ற பழ மரங்கள் ஏராளமாக இருக்கின்றது. அந்த பழத்தினுடைய வாசனையே அவனுடைய ஒரு உள்ளத்தை கவர்ந்தெடுக்கின்றது. இன்னைக்கு எந்த பழத்துக்கும் வாசனை கிடையாது. ஒரு காலத்தில் மாம்பழம் ஒன்று வீட்டில் இருந்ததுன்னா ஒரு 2 நாள் வாசனை இருக்கும். இன்றைக்கி எல்லாம் ஹைப்ரிடாக மாற்றிட்டோம். ஆனால் அங்கு அந்த ஆண்டவருடைய தோட்டத்தில் எல்லாம் இயற்கையான பழங்கள், ஆசீர்வாதமான பழங்கள். அதை பார்க்கின்ற பொழுது அந்த 5 நிமிடம் அவனால் அந்த தோட்டத்தை கடக்க முடியவில்லை. ஒரு பழத்தை வேகமாக பறிக்கின்றான், சாப்பிடுகின்றான். மீண்டும் இன்னொரு பழத்தை பார்க்கின்றான், அவன் சாப்பிடுகின்றான், நினைத்து கொள்கின்றான், என்னுடைய பசிக்கு இது நான் பார்த்து விட்டேன், நான் உணவறிந்து விட்டேன் என்று சொல்லி தோட்டத்தை விட்டு வெளியே வருகின்ற பொழுது பசி இல்லாமல் வெளியே வருகின்றான். இப்பொழுது தோட்டத்திற்கு வெளியே ஆண்டவர் அவனுக்கு தேவையான நிலை வாழ்வின் உணவை வைத்து காத்து கொண்டிருப்பாரா? எத்தனை பேர் ஆண்டவர் அவனுக்காக வெளியில் காத்துக்கிட்டு இருப்பாருன்னு சொல்றீங்க? ஆண்டவர் அவனுக்காக இருக்க மாட்டார். திரும்ப அடுத்த நாள் அவன் உழைத்து சாப்பிடும்படியாக செய்து விடுவார். அதுதான் முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தியும் குறிப்பிடுகின்றது. பல நேரங்களில் நம்முடைய வயிற்றை நாம் தான் உணவு போட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த உலகில் என்னால் என்னை காப்பாற்றி கொண்டு வாழ்கின்றேன், நான் நினைத்தால் மட்டும்தான் செய்ய முடியும், நான் உழைத்தால் மட்டும்தான் எல்லா காரியங்களையுமே செய்ய முடியும் என்று அறியாமையில் இருக்கின்றோம். சில காரியங்களை நாம் உழைத்து உணவருந்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளைகளாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் ஆண்டவருக்கு எதிராக, இறை வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கின்றது. நம் கண் பார்வைக்கு எது உண்மை என்று தெரிகின்ற பொழுது அந்த உண்மைக்கு ஏற்ப நாம் வாழுகின்றோமா? கேள்விக்குறி. சில நேரங்களில் நாம் நீதியானவர்களாக நடக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் தள்ளப்படுவோம். அந்த நேரத்தில் நாம் நீதிக்கு சான்று பகர்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழுகின்றோமா? அதுவும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நீதிமொழி புத்தகம் அதிகாரம் 3 இறைவசனம் 5 ரொம்ப அழகான ஒரு வசனத்தை இன்று நாம் கேட்கின்றோம். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. இந்த உலகத்தில் எதையும் நம்பிக்கை வைக்க வேண்டாம், நம் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நான் இதை செஞ்சுட்டு கடவுள்கிட்ட போவேன், இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்பேன்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர், அவர் ஒரு காரியம் நம்முடைய குடும்பத்திற்கு வைத்திருக்கின்றார். என்னை வைத்து அவர் மிகப்பெரிய காரியத்தை செய்ய நினைக்கின்றார். ஆகவேதான் உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. எதை நீ செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். ஒரு குடும்ப கஷ்ட நெருக்கடினா முதல்ல நாம் யாருக்கிட்ட போவோம் தெரியுமா? கடவுள்கிட்ட வரமாட்டோம். முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை பயன்படுத்துவோம். 2வது நம்மளுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்களை வச்சுருப்போம், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்க இது பண்ணுவாங்க. இல்லை நம்முடைய நண்பர்கள், நம்முடைய முதலாளி, இவங்க எல்லாரும் கை விட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைன்னா தான் ஆண்டவர்கிட்டயே பல நேரங்களில் வருவோம். அது உண்மை விசுவாசிக்கு அது
ஒரு அடையாள வாழ்க்கையா இருக்குது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். உன்னை நீ ஒரு ஞானி என்று மனதில் கொள்ளாதே, எண்ணிக்கொள்ளாதேன்னு சொல்றார். இந்த உலக அறிவு போதுமானது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு, அப்பொழுது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகள் உரம் பெறும். இன்னைக்கு பலவிதமான நோய்கள், பலவிதமான பொருளாதார நெருக்கடிகளுக்கு காரணம் நாம் ஆண்டவருடைய தோட்டத்தில் இல்லாமல் இருப்பது. ஆண்டவருடைய அழகிய இந்த உலகம் என்ற தோட்டத்தை நாம் அழித்து கொண்டு நாம் வாழுகின்றோம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றோம். மாறாக ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு பிடித்ததாக நாம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது துவக்கத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்ச காலத்தில் தெரியும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதை உணர முடியும். அதைதான் ஆண்டவர் ஒரு சீடத்துவ பணியாக நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஆமேன்.